எல்கேஜி மாணவர்கள் முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் பங்கேற்கும் வகையில் போட்டியை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையில் வெள்ளி விழா ஆண்டையொட்டி தமிழக அரசு சார்பாக போட்டி தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் எல்கேஜி மாணவர்கள் முதல் பொதுமக்கள் வரை பல வகையிலான போட்டிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி என பல போட்டிகள் நடத்த உள்ளது. இதற்கு இன்றோடு விண்ணப்பிக்க கடைசி நாளாகும். அது மட்டுமின்றி இதனிடையே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தி 2 லட்சம், 1.5 லட்சம் என பல பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திருக்குறள் வினாடி வினா போட்டி நடத்தப்பட உள்ளது என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தா ஜகடே தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பாக கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவி 25வது வெள்ளி விழா ஆண்டு ஜனவரி 1, 2025 வருவதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாநில அளவிலான திருக்குறள் வினாடி வினா போட்டி 28/12/2024 அன்று நடத்தப்பட உள்ளது. அதற்கான முதல் நிலை தேர்வு மாவட்ட அளவில் 21/12/2024 சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பிற்பகல் 2 மணிக்கு சென்னை 31 சேத்துப்பட்டு கிறிஸ்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. போட்டியில் பங்கு பெறும் போட்டியாளர்கள் தங்களுடைய விவரங்களை 20/12/2024 அன்று மாலை 5 மணிக்குள் இந்த ஒரு கூகுள் ஃபார்ம் ஷீட்டில் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை சார்ந்த அலுவலகங்களில் பணிபுரியும் அனைத்து அரசு ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து வகையான பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் மேற்கண்ட போட்டியில் கலந்து கொள்ள செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.